சுவிசேஷம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இதுவே சுவிசேஷத்தின் உபதேசம். அப்போஸ்தலர் பவுல் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை பற்றியும் சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் உபதேசத்தை சொல்லும் போது பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். தேவனுடைய கிருபை நமக்குள் கிரியை செய்கிறது. தேவ கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். இருளின் அந்தகாரத்தினின்று அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவாகிய தேவன் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இதற்காக அவர் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். யாருடைய இருதயங்களில் எல்லாம் தேவனுடைய கிருபை கிரியை செய்கிறதோ அவர்கள் எல்லோரும் பிதாவை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏனெனில் அவரே இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினவர். பிதாவானவர் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் சபையில் நம்மை அங்கத்தினராக்கி இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவருடைய ஆத்துமா பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் ராஜ்யம் பிதாவாகிய தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். பிதாவானவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். அவரே நமக்கு கிருபையும் மகிமையும் தருகிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவது நமக்கு மகிமை. இது நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. இந்த சுதந்திரத்தின்படி நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். மேலும் இந்த சுதந்திரம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரமாகவும் இருக்கிறது. இந்த பூமியில் பரிசுத்தவான்களாய் இராதவர்கள் பரலோகத்திலும் பரிசுத்தவான்களாய் இருக்க மாட்டார்கள். இந்த சுதந்திரம் ஒளியில் உள்ள சுதந்திரம். தேவனே ஒளியாக இருக்கிறார். நாம் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதன் மூலமாய் ஒளியில் உள்ள சுதந்திரத்தில் பங்கு பெறுகிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவது பிதாவானவர் நமக்கு கொடுக்கிற கிருபை. பிதாவானவரே இந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார். இந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நமக்கு சொந்தமாக எந்த தகுதியும் இல்லை. இந்த தகுதியை பிதாவானவரே நமக்கு கொடுக்கிறார். பரலோகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இப்பொழுதே பரலோகத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் போது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதையும் இருதயத்தையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் மீது நாம் ஆசை வைக்க கூடாது. நாம் இந்த பூமியில் ஜீவித்தாலும் நமக்குள் பரலோகத்தை பற்றிய சிந்தையே நிரம்பி இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தில் பங்கடைகிறவர்கள் பிள்ளைகளுக்குரிய பயிற்சிகளையும் உபதேசங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பரலோகத்தின் சுதந்திரத்தில் பங்கடைவோம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயத்தில் அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம் என்பது முன்பணம் செலுத்துவதை குறிக்கிற வார்த்தை. மீதமுள்ள முழு தொகையும் செலுத்தப்படும் என்பதற்கு அச்சாரம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து நம்மை தகுதி உள்ளவராக ஆக்கியிருக்கிறார். சாத்தானுடைய வல்லமையில் இருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் பெற்றிருக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் சுவிசேஷங்களில் கூறப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்கள் சொந்தமானவை.